மல்லிகா என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் போக கூடாதுன்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு அவளை நீ போடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல. போனா என்ன குறைஞ்சா போயிருவியா? போயிட்டு தான் வரட்டுமே. என்ன பண்ண போறீங்க இங்க? அவ பாட்டுக்கு அவ போக்குல இருக்கா. பாவம் தானே, அவங்க அம்மா கூப்பிட தானே வந்திருக்காவ. போயிட்டு வரட்டும், வீடுங்கத்த பாத்துக்கலாம். பாருங்க மா, அவ வருவா, கூட்டிட்டு போங்க. சரி மல்லிகா, ஆனா நாச்சி அம்மா கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லுதே. அது அப்படிதாம்மா சொல்லதான் செய்யும். அதுக்கெல்லாம் என்ன வேலை, விடுங்க பாத்துக்கலாம். அதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லம்மா, நாச்சியம்மா அம்மா திட்டும் போது அது வேண்டான்னு சொல்லும் போது நான் என் பிள்ளையை கூட்டிட்டு போறது நல்லா இல்ல. எனக்கு சரிப்பட்டு வரல மல்லிகா. பரவாயில்ல, என் பிள்ளை இருக்கட்டும். அவங்க எப்ப அமுச்சு விடுறாங்களோ அப்ப அமுச்சு விடட்டும். இப்படி நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னு வைங்க, ஒரு நாளும் அமுச்சு விட மாட்டாங்க. நீங்களும் கூட்டிட்டு போக முடியாது. ஒழுங்கா இன்னைக்கே கூட்டிட்டு போங்க சொல்லிட்டேன். அவங்கள நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம உனக்கு ஏன் மல்லிகா திட்டு விழுகணும்? வேண்டாம் விடுமா. கூட்டிட்டு போறீங்களா? இப்ப என்ன சொல்றியா? சரிம்மா. அட அதான் எப்போ வந்தியா? கிருஷ்ணா தம்பி வந்துட்டீங்களப்பா? இப்பதான் வரேன். உங்க பொண்ணு எங்கன பக்கத்துல இருக்கான்னு தான் பேரு. ஒரு நாள் கூட வர மாட்டேங்கிறீங்க. எங்க அம்மா என்ன பார்க்க வர மாட்டேங்கிறாங்க, எங்க அம்மா என்ன பார்க்க வர மாட்டேங்கிறாங்கன்னு அருவிக்கு ஒரே பேச்சு தான். ஏன் இங்கனக்குள்ள தானே இருக்கிய, வந்து பார்த்தா என்ன? சும்மா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? ஏண்டா அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? என்னதான் பக்கத்துல பொண்ணை கொடுத்தாலும் சும்மா வந்து பார்த்துட்டே எல்லாம் ஒன்றும் இருக்க மாட்டாங்க. இப்படி இருந்தா எப்படி வருவாக? என்னடா சொன்ன? ஒன்றும் இல்லம்மா, எங்க அத்தை கிட்ட. கிருஷ்ணா, அருவியை கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்குது உங்க அம்மா. உங்க அம்மா என்னடான்னா இன்னைக்கும் அருவியை விட முடியாதுன்னு ஒரே போராட்டம். நான் அப்படி இப்படின்னு சொல்லி அவளை கிளம்ப சொல்லியிருக்கேன். நீ பாட்டுக்கு வாங்கிட்ட சொல்லாம அவ கிளம்பிட்டான்னு அவளை பிடிச்சு திட்டிடாதப்பா. இல்ல நீ, நான் ஏன் திட்ட போறேன்? நானே இன்னைக்கு அமுச்சு வைக்கலான்னு தான் இருக்கேன். ஏங்கத்த கோச்சுக்கிட்டீங்களா முன்னாடியே அனுப்பல அப்படின்னு? இல்லப்பா, கோச்சுக்கல. ஏன் மூஞ்சி சோந்தாப்புல இருக்கு? ஏன் மல்லிகா, நீ இன்னைக்கும் எங்க அம்மா எதுவும் சொன்னுச்சா என்ன? ஏன் சொன்னா என்ன பண்ண போற? எல்லாம் ஒரு அளவுதான். என்னதான் கோவப்படாம இருக்கான்னு இந்த கிருஷ்ணன் மட்டும் நினைக்காதியா? நினைக்காதீங்க. எப்ப வேணாலும் கிருஷ்ணா கோவப்பட்டேன்னா என்ன ஆகும்னு தெரியாது, சொல்லிவிட்டேன். ஏய் நான் பெத்த மவனே, என்கிட்டே வா. பேசாம ஓடி போயிரு சொல்லிவிட்டேன். ஆனா அந்த மல்லிகா போடுற ஆட்டம் எனக்கு தாங்க முடியல. அந்த மயில் பைய வரட்டும் இருக்குது இந்த மல்லிகாவுக்கு. ஏன் என்ன ஒண்ணுவிய ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு விட்டு எங்களுக்குள்ள சண்டையை முற்றியலோ? ஏன் முருசன் அப்படி இல்ல முன்ன மாதிரி. முன்னதான் எப்ப பார்த்தாலும் எங்களுக்குள்ள வம்ப கட்டி விட்டு அழிவுடி சண்டையுமா அடிக்க விட்டுருவிய. இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா. உங்க பேச்செல்லாம் அவரு கேட்க மாட்டாரு. ஓ, கேட்க மாட்டானோ? இருடி, இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எங்கடி மல்லிகா பைய காணும்? இல்லக்கா, இவர் குரல் கேட்டவும் வந்துட்டேன்க்கா. நான் பாட்டுக்கு இவர்கிட்ட சொல்லாம கிளம்புனா திட்ட மாட்டாரா? அதனாலதான் போய் பையில துணிமணி எல்லாம் எடுத்து வச்சேன். இவர் குரல் கேட்க உண்டாக்கா வந்துட்டேன். ஏங்க எங்க அம்மாவோட போயிட்டு வரவா? அருவி, இன்னைக்கு நானே உன்னை கொண்டு வந்து விடலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன அப்படி கேட்டுக்கிட்டு? போயிட்டு வா அருவி, நான் ஒன்னும் சொல்லல. நிஜமாதான் கேக்குறீங்களா? அட ஆமா, நெசமா தான் சொல்றேன், நீ போயிட்டு வா. அப்பாடா, சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஏம்மா யாமா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிட்டு இருக்க? உட்காருமா, நான் போய் பேக் எடுத்தாரேன். சரி தாருவி, நீ எடுத்துட்டு வா, நான் நிக்கிறேன். நின்னுக்கிட்டேவா இருப்ப? மல்லிகாக்கா எங்க அம்மா உட்கார சொல்லுங்க. உங்க அம்மா எல்லாம் என் பேச்சு எங்கடி கேக்குது? எங்க உட்காருது? உட்காரதெல்லாம் இருக்கட்டும், நீ போய் எடுத்துக்கிட்டு கிளம்பு. சரிக்கா, இருங்க ஒரு வாய் சோறு தின்னுட்டு போவியம்மா. இல்ல மல்லிகா, ஐயோ சாப்பாடா? எனக்கெல்லாம் வேண்டாம்மா. என் வீட்டுல ஆக்குன சோறே நான் திங்க முடியல. இங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு என்னால சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் அவளை வர சொல்லு, நான் போறேன். என்ன அருவி, ஏதோ யோசனையில இருக்க? இல்ல, உங்க அம்மாவை நான் என்ன பண்ணேன்? ஏதாவது அதுகிட்ட வம்பு பண்றேன்னா பேசுறேன்னா, ஆனா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா வந்தா நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. ஏதாவது சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு. பாவம் தானே அவங்களும். என்னைக்காவது தானே என்னை பார்க்கவோ வாராங்க. என்னை கூட்டிட்டு போறது இவங்களுக்கு என்ன செய்யுது? எப்ப பார்த்தாலும் கூட்டிட்டு போக கூடாது, கூட்டிட்டு போக கூடாது, இவ இங்கதான் இருக்கணும், இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. பாவம் தானே அவங்களும். என்னையும் கூட்டிட்டு கொண்டு போய் 4 நாள் வச்சிருக்கணும்னு அவங்க ஆசைப்பட மாட்டாங்களா? எதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. இதுக்காக என் அருவி அழுதுட்டு இருக்கா? மல்லிகா நீலாம் எங்க அம்மா கிட்ட எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனாலும் அதெல்லாம் வெளியில காட்டியிருக்காங்களா? அவங்க வாட்டுக்கு வந்து இப்ப பாரு என்ன மிரட்டுறாங்கன்னு. அது மாதிரி ஒரு நாளைக்கு நமக்கும் கால வரும். நீ எதுக்கு இதுக்கு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? மாமியார்னு அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காத. நீ பாட்டுக்கு கிளம்பி போ. ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு? இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்குள்ள கஷ்டமா தான் இருக்கு. சரிங்க, எங்கிட்ட அவங்க கஷ்டப்படுத்தினாலும் நீங்களும் மல்லிகா அக்காவும் என்னை நல்லா வச்சிருக்கீங்கல்ல, அது போதுங்க எனக்கு. அப்புறம் என்ன, நாங்க இருக்கோம்ல. நீ எதுக்கு அதை இதையும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க? பேசாம உன் பாட்டுக்கு இரு. போ போய் பேக் எடுத்துரும் போ. சரிங்க.
நான் போறதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லைல்ல? அதெல்லாம் இல்ல அருவி, நீ படுக்கு கிளம்பி போ. எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு வா, சரியா? ம், சரிங்க. அதுவா தங்கம், இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 2-3 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் அழகா வளர்ந்துரு பாத்துக்க. அப்படியாம்மா? அழகா இருக்குமா? ஆமாம்மா, அழகா இருக்கும். அப்பா எப்ப வருவாங்க? அப்பாவா? அப்பாவை பத்தி கேட்க கூடாதுன்னு உன்கிட்ட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல. திரும்ப திரும்ப எதுக்கு அப்பா அப்பான்னே கேட்டுட்டு இருக்க? அவரை பத்தி கேட்க கூடாதுன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். இனிமே கேட்டேன்னா உனக்கு அடிதான் விழுகும் பாத்துக்க. இனிமே அப்பா அப்பான்னு கேட்க கூடாது, சரியா? தம்பி எங்க? தம்பி தாத்தாவை பார்க்க போயிருக்கான். அப்பாவை பார்க்கணும் போல இருக்குமா. அவங்களாம் வர மாட்டாங்கம்மா இனிமே. சும்மா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்க கூடாதுமா, சரியா? போயிட்டு தம்பி கூட சேர்ந்து விளையாடணும். திரும்பி திரும்பி அப்பா அப்பான்னு கேட்காத. எல்லாரும் அப்பா கூட பைக்ல எல்லாம் போறாங்க, நான் மட்டும் போவே இல்லை யார் கூடவும். அப்பா கூட போகணுமா? அப்பாலாம் நமக்கு இல்லை தங்கம், சரியா? இனி அப்பா வரவும் மாட்டாங்க, அப்பாவும் இல்லை. நீ பைக்கில் போகணுன்னா ஆசைப்படக்கூடாது. அம்மாவும் உன்னை வச்சு ஓட்டுற நிலமையில இல்லை சாமி, சரியா? நீ பாட்டுக்கு இரு, அப்பா கேட்காத, சரியாம்மா? சின்ன மாமா வந்தா உன்னை வண்டியில் கூட்டிட்டு போக சொல்கிறேன். பெரிய மாமா வேண்டாம், அத்தை எதுவும் திட்டுவாங்க. பெரிய மாமாட்ட கேட்கக்கூடாது. சின்ன மாமா வந்தா வண்டியில் கூட்டி போக சொல்கிறேன். அத்தை திட்டுவாங்க? அவங்க ஏதாவது திட்டுவாங்கம்மா, அதெல்லாம் கேட்கக்கூடாது. சொன்னால் புரிஞ்சுக்கணும், சரியா? சும்மா ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடாது பாப்பா. அப்பா ஞாபகம் வந்துச்சா, அதாம்மா கேட்டேன். சரிம்மா. இனிமே சும்மா சும்மா அம்மா கிட்ட அப்பா அப்பான்னு கேட்க கூடாதுமா, சரியா? அக்கா, என்ன கேட்டுட்டு இருக்கு பாப்பா? ஒன்றும் இல்லடா, அவ ஒன்றும் கேட்கலையே. அம்மு, அம்மாட்ட என்ன கேட்டுட்டு இருக்க? அம்மா ஏன் சோகமா இருக்கா? அப்பா கேட்டேன் மாமா. அப்பாவா? ஏன் அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கா? சரி சரி விடு. ஏன் அரவிந்த், அவங்க அப்பாவை அவ கேட்டிருக்கா, ஏன் கேட்க கூடாதா? ஏன் கேட்குறேன்னு கேட்குறா, கேட்டா என்ன? அம்மு, உன் அப்பா எப்போ வருவாங்களா? உங்க அம்மாட்ட கேட்டியா? எப்போ வருவாங்க உன் அப்பா? நானே உன் அப்பாவை பார்த்ததே இல்லை. வர சொல்லு, பாப்போமா? வர சொல்லுங்களே பார்க்கலாம். அம்மு, அடி வாங்கிடுவ, இதெல்லாம் சொல்லக்கூடாது. போயிட்டு தம்பி கூட விளையாடு, பேசாம இரு. அக்கா, என்ன? அம்மு, போய் விளையாடு போ. போ அம்மு, சும்மா இருக்க மாட்டேன். அம்மாட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்ப. போயிட்டு தம்பி எங்க? தம்பி கூட விளையாடு. தாத்தா கிட்ட இருக்கானா? அங்க போ. அரவிந்த், சொல்லு கௌசி. எதுக்கு அவளை போன்னு சொல்லிட்டே இருக்கா? இல்ல, சும்மாதான். அவ எது சொல்ல வர்றா, நீங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. அவளை போய் விளையாடுன்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க, நீயும் சொல்ற. அவ அப்படி என்ன சொல்ல வர்றா? அம்மு, ஆமா, உன்னோட டேடி எங்க? உங்க அப்பா எங்க? அடிக்க மாட்டாங்கடா, நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லு என்கிட்ட. ஏன் கௌசி சின்ன பிள்ளைகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கா? அந்த சின்ன பிள்ளை போயிட்டு விளையாடட்டும். ஏதாவது அதுக்கு என்ன தெரியும் அதுகிட்ட கேட்டுட்டு இருக்கா? அவங்க அப்பா ஊர்ல இருக்காங்க, வருவாங்க. ஒரு நாள் வர சொல்றேன், நீ பார்க்கலாம். ஏதோ சொல்ல வர்றா. அவளை எல்லாரும் திட்டுறீங்க, என்னன்னு கேட்டா நீ ஒரு கதை விடுறா. அம்மு, சொல்லுடி, எங்க உங்க அப்பா? எங்க அப்பா வர மாட்டாங்கன்னு அம்மா சொல்றாங்க அத்தை. ஆனா ஏன்னு தெரியல, அப்பா வர மாட்டாங்களாம். அம்மு, ஏண்டி அம்மு இப்படி பண்ண? என்னது அரவிந்த், அவங்க அப்பா வர மாட்டாங்களா? எங்க இருக்க அரவிந்த்? ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க எல்லாரும். ஆனா என்னன்னு தான் தெரியல. ஏன் என்கிட்ட சொன்னா என்ன? என்கிட்ட சொன்னா என்ன அரவிந்த்? யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் இல்லை, சும்மாதான். அவங்க அப்பா ஊர்ல இருக்காங்க, அதனாலதான் அவ அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா கோவத்துல எதுவும் சொல்லியிருப்பாங்க வரமாட்டாங்கன்னு. இல்ல அரவிந்த், இங்க பாருங்க புஷ்பா அண்ணி, என்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்னம்மா சொல்றது? உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? நீங்க கல்யாணம் பண்ண ஊர் எது? அதெல்லாம் வேணாம் விடுமா. அது ஒரு கிராமம், அந்த ஊர் பேர்லாம் சொன்னா உனக்கு தெரியாது. பரவாயில்ல, நான் விசாரிச்சுக்கிறேன். நீங்க எங்கன்னு சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாரு, என்ன பண்றாரு, ஏது பண்றாரு சொல்லுங்க. வேண்டாமா விடு, அதெல்லாம் எதுக்கு கேட்டுட்டே? அக்காவே மனசொடிஞ்சு போயிருக்கு. ஏன் கௌசி நீ வேற?
கேள்வி கேட்காத கௌசி, பாவம் கௌசி. சொல்ல போறியா இல்ல அரவிந்த்? ஏன் கேட்டுட்டே இருக்க, யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் என்கிட்ட சொன்னாதான் என்ன? உன்கிட்ட சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? அவங்க ஹஸ்பண்ட்லாம் இனிமே அவங்கள பார்க்க வர மாட்டாங்க, போதுமா? அதோட நிறுத்திக்கோ. பார்க்க வர மாட்டாங்களா? ஏன் கௌசி கேள்வி மேல கேள்வி கேட்குற? ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் இனிமே வர மாட்டானா. ஏன்னா எங்க அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி ஆகிடுச்சுல்ல, இனிமே உன் வந்து பார்த்துக்க மாட்டானா, என்ன எதுன்னு கேட்க மாட்டானா. எங்க அக்காவே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான், போதுமா? அவ்வளோதான். திரும்பி திரும்பி ஏதாவது கேட்டு அக்கா மனசை கஷ்டப்படுத்தாத கௌசி. தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்க கௌசி. நான் உனக்கு டீட்டெயிலாக வேணாம், அப்புறமா சொல்கிறேன். என்னது? உங்க அக்காவை பார்க்க வர மாட்டானா? ஏன் உங்க அக்கா அப்படி ஆனோன்னா விட்டுட்டு போயிட்டானா? ஓஹோ, ஆக்சிடென்ட் காரணம் யாரு ஆனதுக்கு? காரணம் என்னமோ அவன்தான். அவன் கை கால் உடஞ்சிருக்கணும். எங்க அக்காவுக்கு கால் இப்படி ஆயிடுச்சு, என்னத்த சொல்ல. நேரம் எல்லாம் எங்க அக்காவுக்கு இப்படி ஆனதுனால அவன் எங்க அக்காவோட வாழ மாட்டானா. பிள்ளைங்களும் எனக்கு வேணாம், பொண்டாட்டி வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். என்னத்த சொல்றது, இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை கௌசி. விட்டுரு இதோட. அப்போ உங்க அக்காவை இனிமே நீ தான் வச்சு பார்க்கணுமா? இங்கதான் இனிமே இருப்பாங்களா? ஏன் கௌசி எதுக்கு இப்படி கேட்குறா? உங்களை உன்னால உங்க ஃபேமிலி உன் அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட முடியல, இனி உங்க அக்கா குழந்தைங்கள படிக்க வச்சு நீ என்னம்மா பாப்ப? என்னது இது? ஆ, எப்படியாவது பிரச்சனையை சால்வ் பண்ணி அவங்க கூட அமுச்சு வைக்கலாம்ல? என்ன அரவிந்த் இது? நான் கூட என்னமோ எதை நினைச்சேன், சரி இங்க வந்து இருப்பாங்க போல நினைச்சேன், வந்துட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சேன். இனி இங்க தானா? கௌசி இப்படி பேசாத. அக்காவுக்கு ரொம்ப பாவம். அக்கா ஏற்கனவே மனசுடைஞ்சு நொந்து போய் உட்காந்துருக்கு. தயவு செஞ்சு நீ ஏதாவது சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாத. பாப்பா கேட்ட கேள்வியிலே ஆள் எப்படி உட்காந்துருக்கு பத்தியா? நீ என்ன கௌசி இப்படியெல்லாம் கேட்குறா? கௌசி இனிமே இதுக்கு பத்தி ஒரு வார்த்தை கேட்ட என்ன நடக்கும்னு தெரியாது, பாத்துக்கோ.